राम राम. भ्रमराम्बिका अष्टकं श्लोका नंबर 2. कस्तूरी तिलकाञ्चितेन्दु विलसत्प्रोद्भासि फालस्थलीं कर्पूरद्रवमिश्रचूर्णखदिरामोदोल्लसद्वीटिकां लोलापाङ्गतरङ्गितैरतिकृपासारैर्नतानन्दिनीं श्रीशैलस्थलवासिनीं भगवतीं श्रीमातरं भावये. कस्तूरी तिलका अंचित इंदु विलसत् प्रोद्भासि फालस्थलीं कर्पूर द्रव मिश्र चूर्ण खदिरा आमोद उल्लसत् वीटिकां लोल अपांग तरंगितैः अधिकृपा सारैः नता नंदिनीं श्रीशैलस्थलवासिनीं भगवतीं श्रीमातरं भावये. அந்த ஸ்ரீசைலஸ்தலத்தை க்ஷேத்திரத்தை தனது நிவாசஸ்தலமாக ஆக்கிக்கொண்டு அங்கு வசிப்பவளை, அந்த பகவதியை, அந்த அம்பிகையை நான் தியானிக்கிறேன். ஐ டூ மை தியானம் ஆன் த பகவதி அம்பிகா who has made ஸ்ரீசைல kshetram her nivasasthalam. How is this Ambika? Kasturi tilaka anchita indu vilasat prodbhasi phalasthalim. Ambika's phala abdinnaka forehead, her lalatam. How is Ambika's phalasthalim? And the phalasthalanaka the area, the forehead. Okay, yeah. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அங்கே என்ன வச்சிருக்கா? கஸ்தூரி திலக்கா, நன்னா கஸ்தூரி திலக்கம் இட்டுன்னு இருக்கா அம்பிகா. நாட் ஓன்லி தட், அது அப்படியே ஷைனிங். ஹர் ஃபோர் ஹெட் இஸ் புரோத்பாசி. எதனால? அங்கே யார் உட்காந்துருக்கா அப்படின்னாக்கா, அஞ்சித இந்து கிரசன்ட் மூன் அங்கே விளையாடுறது. விலசத் அப்படின்னாக்கா இட் இஸ் ஷைனிங் தேர் இன் ஹர் ஃபோர் ஹெட். இட் இஸ் டெக்கரேட்டட். ஒரு அலங்காரமாக அங்கே உட்காந்துருக்கார் நம்ம சந்திரன். ஸோ அம்பிகையுடைய நெத்தியில் கஸ்தூரி திலக்கமும் சந்திரப்பிரையும் மிளர்கின்றன சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜொலிச்சுன்னு இருக்கா அம்பிகை. அம்பிகையுடைய லலாட்ட பாகம் is shining with the kasturi tilakam and chandrakala, crescent moon. Right. Second padam. Karpura drava mishra churna khadira amoda ullasat veetikam. What is Ambika doing? அப்படின்னாக்கா தாம்பூலம். She is enjoying her தாம்பூலம். வீட்டிகா அப்படின்னாக்கா beetle leaves. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்குள்ள வருதே, கற்பூர வீட்டி காமோத அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் அம்பிகா இஸ் என்ஜாயிங். ஆமோத உல்லசத் வீட்டிகாம், நன்னா ஒரு பான் வெத்தலைய தாம்பூலம் ஷீ இஸ் என்ஜாயிங். நன்னா ஷீ இஸ் சூயிங் அண்ட் உள்ள அடக்கி வச்சு பார்த்துரியுமா, இந்த தாம்பூலம் போடுறவா கொஞ்சம் சைடில் அந்த மாதிரி அம்பிகை அதை அடக்கின்னு இருக்கா. பீப்புள் ஹூ ஈட் பீட்டில் லீவ்ஸ் சம்டைம்ஸ் in order to talk, they will hold the beetle to the side of their mouth, right? They'll be holding it still in the cavity of their mouth. இல்லையா, அந்த மாதிரி அம்பிகா is holding. Now, what are all mixed in that beetle leaf? வீட்டிக்கால என்னெல்லாம் திரவியம், வாசன திரவியம் இருக்கு அப்படின்னாக்கா அதை தான் கொடுத்துருக்கா. கற்பூர திரவமிஸ்ர சூர்ண கதிரா. கதிரானாக்கா ஒரு விருட்ச விசேஷம். தமிழில் கரணகாலின்னு கொடுத்துருக்கு, சில இடத்துல கரைன்னு கொடுத்துருக்கு, சில இடத்துல காசு கட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. It is a vriksha vishesham from where, from that tree, a special form of a dravya is got to mix with this beetle leaf and eat. And not only that, karpura dravamishra churna. All these are vasana dravya with which the tambulam is made, with the cloves, karpuram. இதெல்லாம் வச்சு மிஸ்ரணக்க கலந்து ஒரு சூர்ணம், ஒரு பவுடர் is also used. All these are வாசன திரவியம். அந்த கதிர அப்படிங்கிற விரக்ஷத்துலேருந்து, அந்த விசேஷமான விரக்ஷத்துலேருந்து they mix, make a very good தாம்பூலம். And that தாம்பூலம் அம்பிகா is happily enjoying. அந்த கற்பூர குழம்பும் கதிரப்பொடியும் கலந்து மணக்கும் அப்படியே. இட்ஸ் வாசனை, ரைட்? ஆல் தீஸ் வாசன திரவியஸ் ஸ்மெல் ரியலி கிரேட். தட் தாம்பூலத்தோட ஸ்மெல் அப்படி மணக்கும் தாம்பூலத்தை தன்னுடைய வாயில் அடக்கி உள்ளவளை அப்படின்னு அர்த்தம் இங்க. டு த ஒன் ஹூ இஸ் என்ஜாயிங் அ தாம்பூல தட் இஸ் மேட் ஆஃப் அ மிக்சர் ஆஃப் கற்பூர, க்ளோவ்ஸ், கதிர பவுடர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அம்பிகா இஸ் என்ஜாயிங். டு த ஒன் ஹூ இஸ் என்ஜாயிங் அ தாம்பூலம். தேர்ட் பாதம். லோல அபாங்க தரங்கிதைஹி அதிகிருபாசாரைஹி நதானந்தினி.
Already in the first shloka, we saw how is Ambika's kataksham, her lochanam, netram, chanchalanu பார்த்துட்டோம். சஞ்சலஸ்ய பாவஹ சாஞ்சல்யம்னு பார்த்தோம் இல்லையா? சேம் திங் இங்க. லோல அபாங்க, ஹவு இஸ் ஹர் கட்டாட்சம், கடைக்கன் பார்வைன்னு அர்த்தம். ஹர் சைடு கிளான்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அதுதான் கடைக்கன் பார்வை. அது எப்படி இருக்கு? ஹவு இஸ் இட் சஞ்சலம், இட் இஸ் மூவிங் ஹியர் அண்ட் தேர்னு பார்த்தோம் இல்லையா? அது மட்டுமா? தரங்கிதைஹி அதிகிருபா சாரைஹி. ஹவு இஸ் தட் கடைக்கன் பார்வை? ஹவு இஸ் ஹர் திருஷ்டி? ஹவு இஸ் ஹர் கட்டாட்சம் அப்படின்னாக்க, இட் இஸ் ஃபில்டு வித் வேவ்ஸ் ஆஃப் கருணா. கருணா ரசம் அப்படியே இன் வேவ்ஸ் இட் இஸ் ஒரு பிரவாக ரூபம் இட் இஸ் கமிங். அண்ட் வாட் இஸ் தட் பிரவாக ரூபம் ஆஃப் Karuna doing? To those who are doing namaskaram to her nata, to those who are doing nata naka namaskaram, they are doing namaskaram, bhaktas are coming and doing namaskaram. That waves of karuna rasam that are flowing in pravaha rupam from her kataksham, kadaikan parvai, is Nandini making those who are doing namaskaram to her happy. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பிகையோட கட்டாட்சம் கிடைச்சிடுத்து. வேற என்ன வேணும்? சஞ்சலமான அந்த கடைக்கண்களில் அலைமோதும் கிருபா பிரபாகத்தினால் வணங்குபவர்களை மகிழ்விக்கின்ற அந்த அம்பிகையை அப்படின்னு அர்த்தம். நான் தியானிக்கிறேன். டு த ஒன் ஹூ மேக்ஸ் ஹர் பக்தர்ஸ் ஹாப்பி when they do namaskaram. How is she making them happy? With her chanchala apanga tarangitaihi adhikripasaraihi. She is making them happy with her chanchala kataksham that are filled with waves of karuna rasam. With that karuna rasa kataksham, she is blessing, giving anugraham to her bhaktas who are doing namaskaram to her. அப்படிப்பட்ட டு சச்ச அம்பிகா ஸ்ரீமாதரம் பகவதீம். ஷீ இஸ் த அம்மா அம்பிகா ஃபார் த என்டையர் பிரபஞ்சம். டு தட் Ambika, and who is the Bhagavati, who is the Stree of Bhagavan. The other meanings of Bhagavati I have given in the first shloka. Ada paakanu namba. Apdipatta Ambikai who has made Srishaila Kshetram her Nivasa Sthalam. I do my dhyanam on her. அப்படிங்கிற ஸ்லோகம் இது திருப்பியும் படிச்சிடுறேன். கஸ்தூரி திலகாஞ்சிதேந்து விலசத் प्रोद्भासि पालस्थलीं कर्पूरद्रवमिश्रचूर्णखदिरामोदोल्लसद्वीटिकां लोलापाङ्गतरङ्गितैरतिकृपासारैर्नतानन्दिनीं श्रीशैलस्थलवासिनीं भगवतीं श्रीमातरं भावये. राम राम.